கதாநாயகனாக செம்ம ஹிட்டான திரைப்படம். ஒரே ஒரு சீன் காரணமாக மாறிய அவருடைய வாழ்க்கை. 30 வருடமாக படுத்த படுக்கையாக போராடிய பிரபல நடிகர். யார் அந்த நடிகர்? அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சினிமா என்னும் கனவு தேசத்தில் 1000 சிறகுகளுடன் பறக்க தயாராகியும் அப்போதிலிருந்து சிறகொடிந்து 30 ஆண்டுகளாக படுக்கையில் இருந்த நடிகரின் சோக பக்கங்கள் தான் இந்த வீடியோ. வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு தனது அழகான ஒரு பக்கத்தையும் மட்டுமே காட்டும் சினிமா என்னும் மாய தேசத்தின் மறுபக்கம் வலிகளும் வேதனைகளும் நிறைந்தது என்பதுதான் திரை வரலாறு எழுதிய பாடம். அந்த வலிகளையும் வேதனைகளையும் சுமந்து ஒரு ஜீவன்தான் நடிகர் பாபு அவர்கள். இவர் என்னுயிர் தோழன் பாபு என்று தமிழக மக்கள் அறிவாங்க. பாரதி ராஜா இயக்கத்தில் 1990ஆம் ஆண்டு வெளியான என்னுயிர் தோழன் திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார் பாபு அவர்கள். நடிப்பு நிறைந்த தன்னிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய பாபுவை தன் படமான என்னுயிர் தோழனின் கதாநாயகனாக நடிக்க வைத்திருந்தார் பாரதி ராஜா. தென்னவன், ராமா ஆகியோர் நடித்திருந்த இந்த திரைப்படத்தில் தர்மன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் பாபு. அரசியல் திரைப்படமான இதில் கட்சி தொண்டனாக வாழ்ந்த திரை ரசிகர் வரவேற்பு பெற்ற பாபு அவர்கள் என்னுயிர் தோழன் திரைப்படத்திற்கு என்னுயிர் தோழன் பாபு எனவே திரையுலகளால் அழைக்கப்பட்டாங்க. இதையடுத்து விக்ரமன் இயக்கத்தில் வந்த பெரும்புள்ளி திரைப்படத்தின் கதாநாயகனான பாபு இந்த திரைப்படத்தில் மனசும் சேர்ந்தாச்சு, பூமாலைதான் பாடல் அப்போது பட்டி தொட்டி எங்கும் ஒலித்தது. தொடர்ந்து தாயம்மா, பொண்ணுக்கு சேதி வந்தாச்சு போன்ற திரைப்படங்களை நடித்து முன்னணி கதாநாயகனாக வலம் வந்தார். அப்போது மனசார வாழ்த்துங்கள் என்ற திரைப்படத்தில் நடித்து கொண்டிருந்த போது ஒரே ஒரு சண்டை காட்சியில் உயரமான இடத்திலிருந்து பாபு அவர்கள் குதிக்க வேண்டியதாக இருந்தது. ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என்று பாபுவை எல்லோருமே எச்சரித்தாங்க. டூப்பும் ரெடியானது. ஆனால் நானே குதிக்கிறேன் என சொல்லி குதித்தார் பாபு. அப்போதுதான் யாரும் எதிர்பாராதமாக ஒரு சம்பவம் நடந்தது. டைமிங் மிஸ் ஆனதால் தவறை வேறு இடத்துல விழுந்ததில் அவருடைய முதுகெலும்பு நொறுங்கியதில் அவருடைய 1000 சினிமா கனவுகளோடு அதோடு நொறுங்கி போனது. மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு குணமாக்க முடியாதால் எழுந்து நடக்கக்கூட முடியாதனால பாபு 30 ஆண்டுகளுக்கு மேலாக வீட்டில் படுத்த படுக்கையாக இருந்து சிகிச்சை பெற்று பாபுவை பார்த்து கண்ணீர் வடித்தது திரையுலகம். அவரது குருவு பாரதி ராஜா ஆளையிடம் தெரியாமல் உருகுலைந்து போய் கிடந்தும் பாபுவை நேரில் சந்தித்து கண்கலங்கி காட்சிய வைராகி நெகிழ வைத்தது. இறுதியில் 30 ஆண்டு போராட்டத்துக்கு பின்பு விடை கொடுத்து 2023ஆம் ஆண்டு மண்ணை விட்டு சென்றார். இயக்குனர் இமயம் பாரதிராஜன் அறிமுகம் என்றாலே தமிழ் திரையுலகில் ஒரு கலக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு படத்திலேயே மொத்த வித்தையும் காண்பித்த என்னுயிர் தோழன் பாபு மண்ணிலிருந்து மறைந்தாலும் தமிழ் சினிமாவுக்கு என்று அதனுயிர் தோழன் தான் என்று பாரதி ராஜா அவர்கள் சமீபத்தில் பேட்டியில் குறிப்பிட்டிருந்தாரு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.